திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவன், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். ஞானமே வடிவாகியே அருட்குருநாதர் மாணிக்கவாசகருடைய பொன்னா திருவடிகளையும், நமக்கெல்லாம் நீங்கா துணையாக விளங்கக்கூடிய எம்பெருமான திருவடிகளையும், மற்றுமுள்ள அடியார் திருவடிகளையும் நம்முடைய மனமை மொழிகளாகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு உரித்தாக்கி கொண்டு, பட்ட சைவத்தின் மேலோ சமயம் வேறில்லை, அதில் சிவமாம் தெய்வத்தின் மேலோ தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தர செய்த நால்வர் பொற்றால் நம் உயிர் துணையே என்கின்ற அந்த ஒப்பற்ற அந்த வார்த்தைக்கு இணங்கி இப்பேற்பட்ட அற்புதமான ஒரு திருவாசகம் என்கின்ற தேனமுதினை நாம் பருக இந்த திருவருள் கூட்டியமைக்கு முதற்கண்ணாக இறைவனுடைய திருவடிகளுக்கு, அப்பேற்பட்ட நம்ம திருவடிகளுக்கும் நம்முடைய குருநாதர் திருவடிகளுக்கும் நம்மளுடைய நன்றி கலந்த வணக்கங்கள் உரித்தாக்கி கொண்டு, இன்று நாம் திருவாசகத்தில் 41வது திருப்பதிகம் அற்புத 10 என்கின்ற பதிகத்தினை சிந்திக்க இந்த திருவருள் கூட்டியிருக்கின்றது. 160வது பக்கம் 41வது திருப்பதிகம் அற்புத 10. திருப்பெருந்துறையில் அருளியது அனுபவமாற்றாமை அருசீர் ஆசிரிய விருத்தம். இந்த பதிகத்தை சிந்திக்க இருக்கின்றோம். முதற்கண்ணாக நாம் பிடியதன் உருவம் என்கின்ற அந்த தேவார திருப்பதிகத்தினை நாம் விநாயகப் பெருமானை போற்றி செய்து, இந்த நூலிலே நாம் தொடர்ந்து இதை முடிக்கும் மட்டிலும் நம்மளுக்கு யாதொரு இடையூறும் வராத வண்ணம் ஐங்கர பெருமான் நமக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதை எண்ணி முதற்கண்ணாக பிடியதன் உருவம் என்கின்ற அந்த கணபதி வணக்கத்தினை செய்து நூலுக்கு நுழைவுமாக. திருச்சிற்றம்பலம். பிடியதனூறு ஊமை பிடியதனூறு ஊமை கொளமிகு கரியது பிடியதனூறு ஊமை கொளமிகு கரியது வடி கொடு தனதடி வழிபடுமவரிட கடி கணபதி வர கடி கணபதி வர அருளினர் மிகு கோடை வடிவினர் பயில் வலி பலமுறையிறையே வடிவினர் பயில் வலி இறையே பலமுறை இறையே. திருச்சிற்றம்பலம். வலம் புழியர்கோன் எப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழி மிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. அருட்குருநாதர் மாணிக்க வாசக மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நமது அருட்குருநாதர் மாணிக்க வாசக பெருமானுடைய திருவடிகளை நமது நெஞ்சத்தாமரையின் கண் வைத்து போற்றி மகிழ்ந்து நாம் நூலுக்கு நுழைவுமாக. இப்பொழுது அற்புத 10 எல்லோரும் எடுத்துங்க. அந்த பதிகத்திலே முதற்கண்ணாக நம்மளுடைய மாணிக்க வாசக பெருமான் இந்த உலக வாழ்க்கையை நிலையாமை என்கின்றதை முதற்கண்ணாக விதித்துரைக்கின்றார். மையலாய் இந்த மண்ணிடை வாழ்வென்னும் ஆழியுள் அகப்பட்டு, ஆழி என்று சொன்னால் சமுத்திரம் என்று பொருள். ஒரு கடல் ஆழி, ஆழி என்று சொன்னால் ஒரு அலை வந்து கொண்டே போதில்லை, அப்புறமா ஒரு கடல்னு வச்சிங்க. அப்போது அதான் கடலுக்கு பல பேர் இருக்குது, ஆழி சமுத்திரம் கடல் என்று பேர். அதுபோல் ஆழியுள் அகப்பட்டு அப்படிப்பட்ட அந்த கடல் போன்ற இந்த உலக வாழ்க்கையிலே, அதான் அற்புதமாக சொல்லுவார், பிறவி கடல் நீந்துவர் நீந்தார், அதாவது இறைவனடி சேராதார். அப்படிப்பட்ட பிறவி என்னும் கடலில் நீந்துவர் நீந்தார் இறைவனுடைய சேராதார் என்று அற்புதமாக திருக்குறளிலே சொல்லியிருப்பார். அப்போ அந்த கடலில் எதனோடு ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், இந்த பிறவி ஆகிய அந்த பெரும் கடல். நம்ம ஒரு பிறவி நான் சொல்ல முடியும்,
எவ்வளோ பிறவி இருக்குது. அப்போது எண்ணிக்கொண்டற்று எவ்வளவோ ஜென்மாக்களே நாம் புல்லாகி புருடாகி புழுவாகி மரமாகி பல்மிருகமாகின்னு சொல்கிறார். அப்படி பல ஜென்மாக்களே எடுக்கின்றது உயிர். அப்படி கிடைத்தற்கரிய பெரும் பிறவி எதுன்னு சொன்னால் இப்பேற்பட்ட மனித பிறவி. ஏன்னா நான் மனிதன் என்று உணரக்கூடிய ஒரு தன்மை எதற்கு இருக்குது? மனிதனுக்கு இருக்குது. மற்ற ஜீவராசி எதுவும் நான் நாய் நான் குரங்குன்னு அறியாது. அப்பேற்பட்ட மனிதன் மட்டும்தான் தான் மனிதன் என்கின்ற நிலையை உணர்ந்து கொள்ளக்கூடும். அப்பேற்பட்ட நம்ம குருநாதர் அற்புதமாக சொல்கிறார் பாருங்க. மையலாய், மையல் என்று சொன்னால் அதிலே மயங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைன்னு அர்த்தம். மையல் இந்த மண்ணிடை வாழ்வு என்னும் ஆழியுள் அகப்பட்டு. இந்த உலக வாழ்க்கை என்று எதை சொல்கிறாரு பாருங்கள். இந்த உலக வாழ்க்கை என்பது ஆழி என்று அப்படிப்பட்ட அந்த மாயை உலக வாழ்க்கை. இந்த வாழ்க்கை இதையே நம்ம பெரிய இன்பமாக கருதி இதுவே தாம் என்பதை நம் அனுபவித்துக் கொள்கின்றோம். இதுதான் நம்ம இந்த உலக போகம்தான் நம்ம, இதுதான் நம்ம அனுபவிக்கக்கூடிய பொருட்கள்லாம் உண்மை என்று நினைத்து அந்த பொருட்கள் மீது அளவு கடந்த அன்பும் அதற்கு மீது ஆசையும் வைத்து பற்றி விடுகிறோம் நாம். அதான் சொல்கிறார். மையலாய் இந்த மண்ணிடை வாழ்வு என்னும் ஆழியுள் அகப்பட்டு தையலார் என்னும் சுழித்தலை பட்டு நான் தலை தடு மாறாமே. அது என்ன சொல்கிறார் பாருங்கள். நம்ம குருநாதர் தையலார் என்று சொன்னால் பெண்கள். அப்படிப்பட்ட பெண்களுடைய அந்த என்னும் சுழித்தலை என்று சொல்கிறார். அதிலே சுழன்று இப்போ எப்படி ஒரு 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 நீங்கள் பார்க்க நீர் ஓடை போதுன்னு சொன்னால் திடீர்னு ஒரு சுழல் ஒன்று ஏற்படும். அதுவாக சுழலும். அப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா ஓடும், திரும்ப நீர் சுழலும். அதுபோல் இந்த மண்ணிடை வாழ்வு என்னும் ஏற்கமே இந்த ஒரு கடலில் சுவாமி போட்டிருக்கிறார். இப்படி ஆழி என்கின்ற கடலிலே நான் பிறந்தாலும் கூட அதில் ஏற்படுகின்ற சுழலை போன்று மீண்டும் ஒரு பெண் என்கின்ற சுழலிலே நான் மாற்ற வைக்கின்றான்னு சொல்கிறேன். ஏற்கனவே என் வாழ்க்கையே கடல் என்ற ஒரு வாழ்க்கையாக ஆகிவிட்டது. அதில் சுழல் போன்று தையலார் பெண்களுடைய அந்த இச்சையிலே தையலார் என்னும் சுழித்தலை பட்டு நான் தலை தடு மாறாமே. பொய்யலாம் விட பொய்யலாம் எதை சொல்கிறார் பாருங்கள். எது அதில் அற்புதமாக மெய்கண்ட பெருமானுடைய சாஸ்திரத்திலே அற்புதமாக குறிப்பிடுப்பார் தாய்மான பெருமான். பொய்கண்டார் காணா புனிதம் அத்வைத மெய்கண்ட சாஸ்திரம். அப்படி பொய் நம்ம காணக்கூடிய பொய்யெல்லாம் காணாதவர் யார்? மெய்கண்டார். மெய்யை கண்டபடியால் அவர் மெய்கண்டார் என்று பெயர் பெறுகிறார். நம்மளாம் யார்? பொய் கண்டார். அப்போ நம்மளாம் யார்? நம்மளாம் மெய் கண்டாரா? இல்லை, நம்மளாம் பொய்யை கண்டார். ஏன்? எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவி. அப்போ மெய்யை தானே நாடணும். எது உண்மை பொருளோ அதை தான் நாட வேண்டும். பொய் பொருளை நாடி அதில் இருக்கக்கூடிய அந்த சிற்றின்பத்திலே நாம் கட்டுண்டு இருக்கின்றோம். இதுதான் இந்த உலக வாழ்க்கை என்கின்ற அதை அற்புதமாக சொல்கிறார். பொய்யெல்லாம் விட என்னுடைய பொய்யெல்லாம் என்னை விட்டு அகலும்படி திருவருள் தந்து தன் பொன் போன்ற அடியை எனக்கு இணை காட்டி மெய்யனாய் வெளி காட்டி முன் நின்றதோர் அற்புதம் விளம்பேனேன்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட அற்புதம் விளம்பேனேன்னு ஒரு அற்புத 10. இப்பேற்பட்ட அற்புதத்தை நான் விளம்பேனே. இந்த எனக்கு நடந்த இந்த அற்புதத்தை எண்ணி நான் விளம்பி போதல் என்று சொன்னால் நம்ம சொல்லுவோம் இது எழுந்து இது கனவா நினவா என்கின்ற சூழ்நிலை. நம்ம எழுந்து சில டைம் நம்ம நினைப்போம் பெரிய கிடைச்ச பெரிய சந்தோஷம் கிள்ளி பார்த்துக்கிறோமா இல்லையா, இது நனவா கெனவா. அப்படி இப்பேற்பட்ட அற்புதம் விளம்பேனே. இவருடைய இறைவன் என்னை ஆண்டு கொள்கின்றான் என்று சொன்னால் இந்த அற்புதம் எப்பேற்பட்ட செயல். ஏன் என்று சொன்னால் இறைவன் அதாவது அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே பவமாயம் காத்தென்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி நவமாய செஞ்சுடர் நல்குதலும் நாம் ஒழிந்து சிவமான வாப்பாடி தெல்லேனும் கொட்டாம். அப்படிப்பட்ட ஏன்னா அரிக்கும் பிரமற்கும் அல்லாத தேவர்க்கும் தெரிக்கும் படித்தன்றி நின்ற சிவம் வந்து தம்மை உருக்கும் பணிகொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்கும் திறம்பாடி தெல்லேனும் கொட்டவும். பாருங்கள் எப்படிலாம் சொல்கிறாரு பாருங்கள். அப்படி அந்த சிவபெருமானோட அந்த நீங்கள் அந்த அவரோட சொல்வதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசக பெருமான் எதை வியந்து திருப்பி சொல்கிறாரு பார்த்தோன்னு சொன்னால் இப்பேற்பட்ட மாலையன் இந்திரன் போன்ற தேவர்கள் எல்லாம் கூட காண்பதற்கு அரியவன் யார்? சிவபெருமான். அப்பேற்பட்டவன் எளிய என்னை ஆண்டு கொள்கின்றான் என்று திருவாசகத்திலே குறிப்பிடுகிறார்.
அப்படிப்பட்ட அவர்களெல்லாம் வழுத்துதற்கும் அரியவன் யார்? சிவபெருமான். திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை ஒரு நாமும் அறியவோர் அந்தணனாய் ஆண்டு கொண்டான் அப்படின்னு மீண்டும் மீண்டும் தன் திருவாசகத்திலே வலியுறுத்தி கூறுகிறார். நீங்கள் திருவாசகத்தை நீங்கள் எல்லா பதிகத்திலையும் அந்த வரி இருக்கும், ஒவ்வொரு வரியும் சொல்லியிருப்பார். திருமாலும் பன்றியாய் சென்றுணார் திருவடியை. அப்படிப்பட்ட ஏன்னு சொன்னால் அடிமுடி அறியும் மாதரு அதனில் கடுமுரணேன ஏகுமுன் கலந்து ஏழ்தள முருவை இடந்து பின் எய்த்து ஊழி முதல்வன் சயசய என்று வழுத்தியும் காணா மலரடி இணைகள் வழுத்துதற்கிளிதாய் வார்கடல் உலகில் போற்றி திருவர்கள் அற்புதமாக சொல்கின்றார். அப்படி திருவாசகம் போல ஒரு நூல் இருக்க முடியுமா? அறம் தமிழர்களுடைய வேதம் திருவாசகம். அப்படிப்பட்ட இந்த ஒப்பற்ற திருவாசக நூல் நம்ம கையில் இருக்கிறதுன்னு சொன்னால் இதை விட பெரிய செல்வந்தர்கள் யாரும் கிடையாது. திருமுறையும் திருவாசகத்தையும் அப்படிப்பட்ட தமிழ் வேதங்களையும் நம்ம வாழ்க்கையில் பிடிக்கிறோன்னு சொன்னால் நம்ம எப்பேற்பட்ட ஒரு பெரிய புண்ணிய சீரர்களாக இருந்தால் ஒழிய இப்பேற்பட்ட தமிழ் வேதத்தை நம் செவிகள் கேட்க. யானேயோர் தவம் செய்தேன் சிவாய நமவென பெற்றேன் தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான்னு அற்புதமாக சொல்லுகின்றார். அப்படி நம்ம இப்பேற்பட்ட அது சொல்கிறார் பாருங்க, மெய்யனாய் வெளி காட்டி முன் நின்றதோர் அற்புதம் விளம்பேனே. நாம் தொடர்ந்து சிவத்தை வழிபாடு செய்து கொண்டே இருங்கள். ஐயா நான் எவ்வளோ நாள் எப்போது சுவாமி வருவார், சிவபெருமானோட காட்சி எனக்கு எப்போது கிட்டோம், நானும் எவ்வளோ கும்பிட்றேன், எவ்வளோ திருவாசக திருமுறை படிக்கிறேன் அப்படின்னு நம்ம வருந்தக்கூடாது. அப்போ என்ன, ஒரு நாள் நம்ம அவனை கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும். சாயா அன்பினில் நாள்தோறும் தழைப்பவருக்கு தாயே ஆகி அருளிய பெருமை. அப்படி அவனை தொடர்ந்து கும்பிட்டுட்டே இருங்க. இப்போ வருவாரா அப்போ வருவாரா நீங்கள் நினைக்க வேணாம். ஒரு நாள் குருவாக அருபரத்தொருவன் குருபரனாக அவனியில் வந்து அருளியும். நம்ம பாருங்க, நம்ம நினச்சி பார்த்தோமா, இளம் வயதுலேருந்து நம்ம எப்படியெல்லாம் பிறந்திருக்கிறோம், நம்ம எப்படிலாம் கட்டங்களை தாண்டி வந்திருக்கிறோம். ஆனால் நம்ம நினச்சி கூட பார்க்கல. இந்த காலகட்டம் நம்ம சிவபெருமான வழிபாடு செய்வோம், இந்த காலத்தில் நம்ம சிவலிங்கத்தை பூஜை செய்வோம் நினச்சி பார்க்கல. கிடைத்தற்கரிய பெரும் பாக்கியம், கிடைத்தற்கரிய ஒரு சுவாமி நம்மளுக்கு அதுக்கான அடியாரோட கூட்டத்தை நம்மளுக்கு தந்தானே இல்லையா? அதை சொல்றாரு. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு அடியார் கூட வேண்டேன். எதுக்கு சொல்றாரு பாருங்க, என் அடியாருடல்லால் நரகம் புகினும் இல்லேன், என் திருவருளாலே இருக்க பெரிய நிறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனின் அற்புதமாக சொல்கின்றார். நம்ம அடியாரோட கூட்டத்தில் தான் இருக்க மாணிக்கவாசகம் அனுதினமும் வேண்டினார். ஏன்னு சொன்னால் அடியாரோட கூட்டத்தில் இருக்கும்போது அங்கே சிவம் சிவம் சிவம். சைவ சித்தாந்தத்திலே அற்புதமாக நம்ம சிவஞான போதத்திலே குறிப்பிடுகிறார்கள். சித்தாந்த சாத்திரத்திலே வலியுறுத்தி கூறுவது இதுதான். பக்தராய் அதே தான் நம்ம திருமுறையே சொல்லுது. பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமணியை பாடுவார், அடியாருக்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பாலே வைத்தாருக்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லோருக்கும் அடி முப்போதும் திருமேனி தீண்டுவருக்கடியின் முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்த அடியாருக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே. அப்படி மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் மரணத் தொழுமை மெய்க்கண்ட சாஸ்திரம். இன்னைக்கு இந்த வார்த்தை நம்ம காதில் விழுறதுக்கே பெரிய புண்ணியம் பண்ணிடணும். ஏன், இதெல்லாம் சிவஞான போதம். அப்படிப்பட்ட அந்த வேடத்தையும் சிவமாக கருதி தொடர்ந்து தவம் செய். இதுக்கு ஒரே வழி என்ன, தவம் செய்து கொண்டே இருக்கணும், பூஜை செய்து கொண்டே இருக்கணும். அப்படி தவம் செய்ய 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 தவத்தினூடாக நமக்கு எது வரும் என்று சொன்னால் அந்த தவத்தினூடாக நமக்கு குரு வருவார். அந்த குருவினூடாக நம்ம சிவத்தை அறிந்து ஒரு நாள் சிவத்தை சென்று நாம் நம்ம குருவை தேடி நம்ம போக வேண்டாம். தொடர்ந்து ஐயா நான் சிவபெருமான வழிபாடு செய்தேன், நம்ம தொடர்ந்து சிவபெருமானை கும்பிட்டுக்கிட்டே இருங்களேன். ஒரு நாள் நம்மளை தேடி இப்போ மங்கை கசியமார்கள் நம்மளாம் நினச்சி பார்த்துருமோ நமக்குலாம் தீக்க கிடைக்கும். உண்மையாக அவனை வழிபாடு செய்தோம், அந்த வழிபாட்டினுடன் பலனாக சிவமே வந்து குருவாக வரல அருள் பொழினாரா இல்லையா? சிவமே குருவாய் அருளும் வடிவம் எது, நம்மளுடைய குருநாதர் வடிவம். அப்படி சுவாமியே மானுட சட்டை தாங்கி ஆஹா கன்றை ஈன்ற பசு
தன்னுடைய கன்று பசியாக இருக்குமேனு கண்ணு கூட்டி தேடாது, பசு ஓடிறாங்க, கட்டாவு தான் குடுகுடுன்னு ஓடி வந்து தன்னுடைய நாவினால் நக்கி அந்த அந்த கன்றுக்கு பாலை தருவது போலே ஜீவான்மாக்களை நம்மை தேடி இறைவனே பசுவாக ஓடி வருவான். ஐயோ நம்மளுடைய குழந்தை பக்குவப்பட்டுச்சு, நம்ம தேடி போவானா. இது எப்படி உதாரணம், ஒரு குழந்தை எத்துமே ஸ்கூலில் விடுறோம், அந்த ஸ்கூல் முடிஞ்ச உடனே அந்த பஸ்ஸு வந்தோடனே அம்மா இங்கேருந்து ஓடுறாங்களே இல்லையா, ஐயோ ஸ்கூலில் வேன் விட்டுட்டுருப்பாங்க, குழந்தை போய் கூட்டம் 4 மணிக்கு ஓடுறாங்க. ஒரு பிறவியில் இருக்கக்கூடிய தாய்க்கே இந்த அன்பும் அரவணைப்பும் இருக்கும் என்று சொன்னால், அப்பேற்பட்ட 84 100,000 யோனி பேத வகைகளுக்கும் தாயும் தந்தையுமாக விளக்கக்கூடிய இறைவனுக்கு அவன் எப்படி இருப்பான் பாருங்க. அதான் தாய் சிறந்த தயாவான தத்துவனே. அப்பேற்பட்ட கருணையே வடிவானவன் இறைவன். அதே போல் சொல்கிறார், கருணை கருணை வெள்ளமே. அப்பேற்பட்ட இறைவனை, அப்பேற்பட்ட சங்கரனை உண்மையாக சொல்கிறோம், இது பெரிய தவம் செய்திருக்கணும். நம்ம உண்மையாக பெரிய தவம் செய்திருக்கணும். உண்மையிலே சிவத்தை அவ்வளோ சாதாரணமாக நம்ம பிடிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒப்பற்ற பெரிய ஒரு சொத்து நம்மளுடைய அந்த சிவம். அந்த சிவத்தை ஓயாது உள்க வேண்டும். சாயா அன்பினில் நாள்தோறும் தழைக்க தொடர்ந்து வழிபாடு செய்யணும். வழிபாடு செய்து கொண்டே இருக்கணும். அப்பேற்பட்ட அற்புதமான பதிகம் சொல்லியிருக்காரு பாருங்கள். மெய்யனாய் வெளி காட்டி முன் நின்றதோர் அற்புதம் விளம்பேனே அற்புதம் சொல்கிறார். அடுத்த வரியிலே சொல்கிறார், எய்த்த மாமலர் இட்டு முட்டாததோர் இயல்போடும் வணங்காதே. இறைவா, நான் இது வரைக்கும் நான் எய்த்து மாமலர் இட்டு முட்டாததோர் இயல்போடும் வணங்க, இது வரைக்கும் நான் பூ பறித்ததில்லை, உன்னோட திருவடியில் போட்டு நான் வணங்கினது கிடையாது. சாந்தமார் முளை தையல் நல்லாரோடு தலை தடுமாறாகி போந்தியான் துயர் புகாவண்ணம் அருள் செய்து பொற்கடல் இறை காட்டி வேந்தனாய் வெளியேன் முன்னின்றதோர் அற்புதம் அறியேனே. நான் அற்புதமாக சொல்கின்றார். வேந்தன் என்று சொன்னால் யாரு? அரசன். அரசன் இதுக்கு எப்பேற்பட்ட விளக்கத்தை வைத்திருக்கிறார் மாணிக்க வாசக பெருமான். ஒரு இளம் வயதிலே ஒருவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை எடுத்துகிட்டு போயிட்டு அரசர் என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த குழந்தை இளம் வயதுலேருந்தே ஒரு வேடுவர் குலத்திலே வளர்கின்றது. அந்த குழந்தை ஒரு காட்டுக்கு போகிறாரு ஒரு அரசர். அந்த காட்டில் அந்த குழந்தை தவறி விட்டதோ இதை தொலைஞ்சிருச்சு. அந்த குழந்தைய வேடுவர்களை எடுத்து வளர்க்குறாருன்னு வச்சுப்போம். அந்த குழந்தைக்கு யார் அப்பான்னு தெரியும்? அந்த வேடுவர் தான் அப்பான்னு தெரியும். ஆனால் நான் இந்த நாட்டுக்கு அரசனோ நான் நாட்டுக்கு மன்னனோ அந்த குழந்தைக்கு தெரியுமா? தெரியாது. அப்பொழுது அந்த குழந்தை அந்த இடத்துல வளர்ந்தாலும் கூட ஒரு நாள் ராஜா வந்து கூப்பிட்றாராம், இந்த மாதிரி நீ என்னோடய பையன்தான்ப்பா, இனிமேல் நீ தொலைஞ்சிட்ட, நீ என்னோட மகன் தான் சொன்னால் அந்த குழந்தை ஏற்றுக்குமா? ஏற்றுக்காது. ஏன்னா அந்த குழந்தை அப்பத்துலேருந்தே அந்த வேடுவர் கூட்டத்தில் தன்னோட அப்பா அம்மா அவங்க தான் நம்மளோட சொந்த பந்தம் நினச்சிக்கிட்டு இருக்குது. அதே அந்த குழந்தை வளர இப்போ என்னோடய வயசு ஒரு 20-25 வயசு ஆகி அந்த குழந்தைகிட்ட போய் நான் தான் அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தை சிந்திக்கும். ஏன்னா அதுக்கு அப்போ என்ன, மனம் வேறு உடல் வேறு என்ற நிலை பிரிகின்றது. அப்போ சிந்திக்கும், ஆஹா இது உண்மைதான் போலும், நான் வந்தேன் அப்போது கரெக்டு தான் அப்படின்னு அந்த குழந்தை சிந்திக்க ஆரம்பிக்குது. அதே போல் இறைவனாகிய பரம்பொருள் நம்மளுடைய ஜீவான்மாக்கள் இந்த உலகத்திலே வந்து பிறந்த உடனே ஒரு குழந்தை கூட்டு வந்து நம்ம யார் வேணா இருக்கட்டும், நம்ம விட்டுட்டு வந்து உட்கார வச்சு, அப்பா சிவன் தான் பரம்பொருள், சிவஞான போதத்தை கேளு, சிவநாமத்தை சொல்லு, அவன் சொல்ல மாட்டான். ஏன்? அப்போது அந்த வேடுவர் கூட்டத்தில் இளம் வயதில் இருப்பதை போல ஜீவான்மாக்கள் இருக்கின்றது. அதை குறிப்பிட்ட வயது வந்த உடனே அவர் தான் நம்ம தந்தை என்று அந்த குழந்தை சென்று நாட்டை ஆள்வது போலே நாமும் அந்த பக்குவத்தை எய்தின உடனே, ஆஹா சிவபெருமான் தான் நமக்கு அப்பா, அவன்தான் நம் உயிரை காப்பாற்றக்கூடிய தலைவன் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு எப்போ வரும்? அந்த பக்குவ நிலை எய்தின பிறகு தான் அந்த ஆன்மாக்களுக்கு வரும். அது வரைக்கும் அந்த ஆன்மாக்களுக்கு தெரியாது. ஏன்? அக்ஞானம் என்கின்ற ஆணவ இருளிலே கட்டுண்டு இருக்கும். தாயுமானவர் அற்புதமாக பாடல் செய்கின்றார். காரிட்ட ஆணவ கருவறையுள் கட்டுண்டு கண்ணிலா குழவியை போல் கிடந்த என்னை. அப்பேற்பட்ட குழவி என்று சொன்னால் குழந்தை. அப்படி ஆணவ இருளிலே கட்டுண்டு இருந்த என்னை இப்பேற்பட்ட பெரும் பேற்றினை எமக்கெல்லாம் அளித்திருக்கின்றான் பரம்பொருள் என்று அற்புதமாக குறிப்பிடுகிறார். அதான் இயல்போடு நான் வணங்கினது இல்லை. இயல்போடு நான் வணங்காத என்னை நான் சாந்த மாறு முளை
தையல் நல்லாரோடு தலை தடுமாறாகி அதிலே தலை தடுமாறி நம்ம அந்த காமச்சுறவு எய்தி இருக்கக்கூடிய என்னை போந்து அதிலே போந்து துயர் புகா வண்ணம் அருள் செய்து பொற்கழல் இணை காட்டி வேந்தனாய் வெளியே என் முன்னின்றது ஒரு அற்புதம் அறியேன்னு அற்புதமாக சொல்லி இந்த பாடலை நாம் 4 வரிகளாக விண்ணப்பம் செய்வோம். திருச்சிற்றம்பலம். அற்புத 10 அனுபவம் ஆற்றாமை. மையலா இந்த மண்ணிடை வாழ்வென்னும் ஆழியுலகப்பட்டு தையலார் என்னும் சுழி தலைப்பட்டு நான் தலை தடுமாறாமே எனாய் வெளி காட்டி முன்னின்றதோர் அற்புதம் விளம்பேனே இந்த மாமலர் இட்டு முட்டாததோ இயல்போடும் வணங்காதே சாந்தமார் மூளை தையல் நல்லாரோடு தலை தடுமாறாகி செய்து பொற்கழல் இணை காட்டி நின்றதோர் அற்புதம் விளம்பேனே நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து நான் எனதெனுமாய கடித்த வாயிலே நின்று முன்பினை மிக கழறியே திரிவேனை தேடிய அரும்பொருள் அடியேனை அக்காரமுன் தீற்றிய பொருந்தும் பிறப்பிவை நினையாது பொய்களே புகன்று போய் கருங்குழலினார் கண்களால் ஏறுண்டு கலங்கியே கிடப்பேனை சிலம்பிட திருவோடும் மகளாதே துணைவனாய் ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அறியேனே மாடும் சுற்றமும் மற்றுள்ள போகமும் மங்கையர் தம்மோடு கூடியங்குல குணங்களால் ஏறுண்டு குழாவிய திரிவேனை வெண்தோள் ஈட்டிட மென்மலர் கழல் காட்டி அகம் புகுந்தாண்டதோ அற்புதம் அறியேனே வணங்குமி பிறப்பிவை நினையாது மங்கைய தம்மோடு திணைந்து வாயிதழ் பெருவெல்ல தழுந்தி நான் பித்தனாய் திரிவேனை நிகழும் இலாகுண கடல் கோமல தொடும் கூடி அணைந்து வந்தனை ஆண்டு கொண்டருளிய அற்புதமறியேனே பிறப்பினிலினை மலர் செய்து கொய்து நான் இயல்போடு அஞ்செழுத்தோதி தப்பிலாது பொற்கழல்களுக்கிடாது நான் தடமுலையா தங்கள் மைப்புலாம் கண்ணால் ஏறுண்டு கிடப்பேனே மலரடி இணை காட்டி என்னை வந்தாண்டு கொண்டருளிய அற்புதம் அறியேனே ஊசலாட்டுமி உடல் உயிராயின இருவினை அறுத்தெண்ணை ஓசையால் உணர்வார்க்குணர்வறியவன் உணர்வு தந்தொலியாகி பொருள் கருணையினால்
ஆசை தீர்ந்தடி யாரடி கூட்டிய அற்புதம் அறியேனே. பொச்சை யானை பிறவியில் கிடந்து நான் புழுத்தலை நாய் போல இச்சையாயின ஏழையர்க்கே செய்தங்கிணங்கிய திரிவேனை. விரைமலர் கழல் காட்டி செரியும் இப்பிறப்பிறப்பிவை நினையாது செறிகுழலா செய்யும் கிரியும் கீழ்மையும் கெண்டையும் கண்கள் உன்னிய கிரப்பேனை. இல்லை இல்லாத தன் இறைமலர்கள் காட்டி அறிவு தந்தனை ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அறியேனே. அறிவு தந்தனை ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அறியேனே. திருச்சிற்றம்பலம். இப்பதிகத்திலே மீண்டும் மீண்டும் மாணிக்கவாசக பெருமான் வலியுறுத்தி கூறும் ஒரு செய்தி உண்டு. அதாவது இயல்போடு நான் இருக்கின்றேன், அதாவது நான் உன்னை வழிபாடு செய்ததில்லை. இந்த உலக வாழ்க்கையில் எப்படியெல்லாம் ஒரு ஆன்மாக்கள் இருக்கமோ அப்படி தான் நான் இருந்தேன். எது, நான் இயல்போடு பூ பறித்து போட்டு கும்பிட்டதில்லை. என்ன சும்மா போகிற பொண்ணுங்களெல்லாம் பார்த்து சிரிச்சின்னு நம்ம சொல்லுவாங்களே சைட் அடிக்கிறதுன்னு, அப்படியெல்லாம் நான் இருந்தேன். எல்லாம் மாணிக்க சொல்கிறதே இல்லையா? இப்படியெல்லாம் அது சொல்கிற கருத்துக்கெல்லாம் பாருங்கள். அப்படி இருந்த என்னை அடுத்த வரியிலே மீண்டும் மீண்டும் ஒரு கருத்தை வலியுறுத்தி சொல்கின்றார். பொருந்தும் இப்பிறப்பு இறப்பு இவை நினையாது. அப்பேற்பட்ட இந்த பிறப்பு இறப்பு என்பதை நாம் சிந்திப்பதில்லை. இந்த உலக வாழ்க்கை நிலையாமை அதை நம்ம எங்கன்னா சிந்திக்கிறோமா? அப்படி பிறப்பினோடு இறப்பு என்னும் யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கும் என் கடவேன் வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணாளுவனை மதித்துமிறேன் தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம் பெருமானே எம் மானே உன் அருள் பெரும் நாள் என்றென்றே வருந்துவனே சொல்கிறதே இல்லை. அப்படி பொருந்தும் இப்பிறப்பு இறப்பு இவை நினையாது பொய்களே புகன்று போயின்னு சொல்கிற. ஏன் நம்ம எது பொய்களே தான் சார்ந்துக்கிறோம் ஐயா. எது ஐயா பொய்ன்னு சொன்னால் எதெல்லாம் நம்ம மெயின், அதாவது நம்ம இறைவனை சாராத அனைத்துமே பொய்கள் தான். அப்பேற்பட்ட இந்த மெய் நூல்களை நாம் நாடினா அதுதான் சொல்வார்கள், அறநூல்களையும் அருள் நூல்கள் என்று இரண்டாக சொல்வார்கள். இதை நம்ம சிந்திச்சிங்க. அறநூல் என்று சொன்னால் அந்த இப்போல நூல்களை நம்ம அறநூல் அருள் நூல் என்று இரண்டு. அறநூல் என்பது நல்வினை தீவினையாக வரக்கூடிய அறநூல்களை படித்து தர்மம் செய்வது, நல்ல நீதி நெறி நூல்களெல்லாம் படித்தல், இது அறநூல்னு வேறு. இந்த அறநூலை சரியாக படித்து ஒருவன் படிப்பவனை சுவாமி என்ன செய்வார் என்று சொன்னால் அந்த ஜீவான்மாவுக்கு நல்வினையாகிய பிறப்பை அவர்கள் கொடுப்பார். அறநூல் சரியாக வழுவாது படித்த ஒருவனுக்கு நல்ல ஒரு பிறப்பை சுவாமி கொடுப்பார். இது அந்த அறநூல்களுக்கான ஒரு வலிமை. அருள் நூல்கள் என்று சொன்னால் இந்த திருமுறை சாத்திரங்களை நாம் படிப்பதினாலே நம்ம இதுக்கு அருள் நூல்கள்னு பேர். அப்படி அருளாளர்களினாலே நம்ம அருளை பெற்ற அருள் நூல்களை படிப்பதின் பொருட்டு இம்மை மறுமை என்கின்ற நம்மளுக்கு அந்த இறைவனுடைய திருவடியை நம்மளுக்கு தருகின்ற. அப்படி அறநூல்களை படிப்பதன் பொருட்டு நல்வினை பிறப்பும், அருள் நூல்களை படிப்பதின் பொருட்டு இறைவனுடைய அந்த திருவடி பேரும் நம்மளுக்கு கிடைப்பது என்பது திண்ணம். அப்பேற்பட்ட இந்த அருள் நூல்களை நாம் படிக்க 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 நம்மளுக்குள் என்ன அப்பேற்பட்ட ஆன்ம தெளிவு ஏற்படும். சத்தினிபாதம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒன்று நிகழும் என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. ஒருவன் என்று நானற்று போகின்றானோ அன்று இறைவன் ஆற்றல் அவனுக்குள் நடக்க ஏற்படுகிறது. நான் அது ஒழிந்து நாடவர் பழித்துறை. அற்புதமாக அந்த வரியிலே சொல்கிறார் பாருங்க. நடித்து மூன்றாவது பாடலிலே நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து
நான் எனது எனுமாயை. ஏன் எனது நான் தான் பண்ணேன், நான் எப்படி படித்தேன் தெரியுமா, நான் போனேன் தெரியுமா, நான் வந்தேன். நான் ஏன் நான் என்கின்ற முனைப்பு, நான் நிறைய போனேன், நான் நிறைய அபிஷேகம் பண்ணேன், நான் நிறைய அவனை கும்பிட்டேன். நான் என்பது போது இறைவன் எப்படி தன்னை வெளிக்காட்ட மாட்டான். நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வு ஒலிக்கும் ஒலியானே, ஒளிந்து கண்களுக்கு புலப்பட மாட்டான். நான் என்பது வளர அவன் நமக்கு சிந்தனைக்கும் எட்டா எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் புரியும். அப்படி சிந்தனைக்கும் எட்டாதவன் யாரு? இறைவன். அப்பேற்பட்ட எளியவன் யாரு? அடியாருக்கு எளியவன். அதான் சொல்கிறாரு பாருங்க, நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து நான் எனது எனுமாயை. அப்படிப்பட்ட அந்த நான் எனது எனும் மாய கடித்த வாயிலே நின்று முன் வினைமிக ஏன்னா அது நம்ம சொல்கிறது பாருங்க, கடித்த வாயிலே நின்று, மாய வாய் என்கின்ற அந்த வாயிலே நம்மளால் கடிப்பட்டுன்னு இருக்கிறோம். அப்பேற்பட்ட அந்த மாயை எப்படி நம்மளை வச்சுருக்குது? கடித்து நம்மளை வச்சுருக்குது. ஏன்? நான் எனது அப்பேற்பட்ட செருக்கறுப்பான் என்று சொல்கிறேன். அப்படி நான் எனது என்று ஒழிகிறோமோ அன்று நம்மளுக்குள்ளே இறைவன் நிற்பான். ஏன் நம்மளுக்கு குருன்னு சொல்கிறார்கள்? குரு எப்படி குருஸ்தானத்தை பெறுகிறார் என்று சொன்னால், ஒருவர் சரியாகிய தீக்கை எடுக்கிறார், அவர் தொடர்ந்து சிவநாமங்களையும் சைவ அனுஷ்டானங்களையும் செய்கின்றார். அதை தொடர்ந்து செய்ய சைவ அனுஷ்டானத்தினுடைய மரபிலே ஒழுக அந்த ஆன்மா பக்குவப்படுத்தி கிரியை மார்க்கத்திற்கு சென்று விசேட தீக்கை என்கின்ற தீக்கையை பெறுகிறது, சிவ தீக்கையை பெறுகிறது. ஒருவன் சமய தீக்கை எடுத்து 5 வருடங்கள் கழித்து எதை எடுக்கிறார்? விசேட தீக்கை. அதிலே பக்குவப்பட 12 ஆண்டுகள் கழித்து நிர்வாண தீக்கை என்கின்ற ஒரு தீக்கை கிடைக்கிறது அந்த ஆன்மாவுக்கு. பாருங்க, பக்குவப்படி. அப்படி அவர் யோக மார்க்கத்திற்கே செல்கின்றார். ஆஹா, நானார் என் உள்ளமார் என்கின்ற சிந்தனை வருகிறது அவருக்கு. கேள்வி என்கின்றது அவர் ஆன்மா கேட்கின்றார். அப்படி அந்த சிந்தனை வரணும். சில பேர் பாருங்கள், நான் தான் இது நினச்சி இதிலே உழன்று தெரியக்கூடாது. நான் இப்பயும் ஐயா சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இதை அனுபவிக்காதீங்க. ஏன் இதை அனுபவிக்கக்கூடாது என்பதை நம்ம சொல்லலை, ஆனால் இதை தெரியாமையே அதை அனுபவிச்சுட்டு போயிடாதுன்றது தான் சைவம் வலியுறுத்துகிறது. இப்போ நீ தண்ணி அடிக்கிறியா, சரி, அதை உன்னால் மாற்ற முடியல, அடி. ஆனால் தண்ணி அடித்தா நம்மளுக்கு லிவர் ஃபால்ட் ஆகும்னு தெரிஞ்சிட்டு தண்ணி, அதை தெரியாமையே தண்ணி அடிக்கிறது பெரிய தப்பு தானே. அது அர்த்தமாயிடுது. சிகரெட்டு பிடிக்கிற தப்பு தான், ஆனால் சிகரெட்டு பிடிச்சா நம்மளுக்கு என்ன வரும்? நம்ம லங்ஸு பாழாக போயிடணும், நம்ம லங்ஸு கேன்சர் வரும்னு நம்மளுக்கு தெரியாமையே பிடிச்சின்னு இருக்கக்கூடாது. அது தெரிஞ்சாச்சு வச்சுக்கணும். தப்புனாச்சு தெரியணும். தப்புனே தெரியாத்தி எவ்வளோ பெரிய தப்பாயிடுது. அதுபோல் ஐயோ, இந்த உலக வாழ்க்கை இல்லை, நம்ம பண்ணக்கூடிய பாவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு மறுபடியும் பிறப்பு வருமே. நம்ம எவ்வளோ பிறந்து இறந்து எவ்வளோ பிறப்பு. அப்பா போதும்டா சாமி, நம்ம எங்கன்னா டூர் போயிட்டு வந்தால் கூட எவ்வளோ தூரம் போக முடியாது, ட்ராவல் பண்ணால் ஒரு ரெஸ்ட்டு கேட்குறா, வீட்டில் போய் படுப்பங்கம்மா. அதுபோல் பிறந்து சுவாமி, அப்போ நம்மளுக்கு ஒரு ஆசை வர வேணாமா? நல்லா சிந்தித்து பாருங்கள். நம்மளுடைய உயிராகிய நம்மளுடைய உயிர் அறிவே வடிவானது, சிற்றறிவுடையது நம்ம உயிர். அறிவாகிய ஒரு பொருளோடு தான் தொடர்பு கொள்ள வேண்டும். அப்படி பேரறிவாகிய சிவத்தோடு சென்று நாம் தொடர்பு கொள்ள வேண்டுமே ஒழிய, நாம் எதனோடு தொடர்பு கொண்டிருக்கோம்னு சொன்னால் அறிவற்ற ஜட பொருள்களே நாம் இன்பத்தை அனுபவிக்கின்றோம். இதை சிந்தித்து பாருங்கள். எனது என்று சொல்லக்கூடிய அனைத்து பொருட்களுமே அழிவிற்கு உட்படுவன. நம்ம சிந்திப்பது கிடையாது. நம்ம சிந்திச்சு பாருமா, நம்ம எதை தான் எனதுன்னு சொல்கிறோமோ அது எல்லா பொருளும் அழிவிற்கு உட்படுவன. நிலையான பொருள் எனதுல இல்லை. யாருன்னா பாருங்க, இந்த உடம்பை நான் உடம்புன்னு யாருன்னா சொல்கிறோம்? நான் உடம்புன்னு சொல்கிறோமா? நான் என்பது இது எது? உயிர். எனது என்பது எது? இந்த உடம்பு. எனதுன்னு தான் இந்த சொல்கிறோம். இப்போ பாருங்க,
என்னோடய ஃபோனு, இப்போ என்னோடய தாளம், என்னோடய வண்டி, என்னோடய வீடு, என்னோடய உறவு, என்னோடய சட்டை, என்னோடய ஃபேண்ட்னு சொல்கிற மாதிரி என்னது உடல். அப்போ என்ன தெரியுது? இது நான் அல்ல என்பது புலனாகுதா இல்லையா? அற்புதமாக புலனாகுது. இது நான் அல்ல, இந்த உடம்பு ஆகியது நான் அல்ல. அப்போ உடலுக்கு வேறாய் ஒரு பொருள் ஒன்று இருக்குதா இல்லையா? அதுதான் ஆன்மா. ஆன்மா என்பது வடமொழி சொல், உயிர் என்பது தமிழ் சொல். அப்படிப்பட்ட உயிர் இந்த உடலை தனக்கு இடமாக கொண்டு உடலுக்கு வேறாய் போக்குவரவு தொழில் செய்து கொண்டிருப்பது தான் எது? உயிர் என்பதை நம்ம சிவஞான சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுவோம். அப்பேற்பட்ட இதை நாம் தெளிதல் வேண்டும். நம்ம நினச்சிக்கலாமா, இந்த புக்குலாம் நம்ம படிக்கிறோம், ஐயா சொல்கிறாரு, நம்மளுக்கு உள்ளே உட்கார மாட்டேங்குது நம்ம நினைக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், இப்போ கூட ஐயா சொல்கிறாரு நம்மளுக்கு இது நீங்கள் நினைக்கலாம், என்னடா இது நம்மளுக்கு புரிய மாட்டேங்குதே, நம்மளுக்கு எதுவும் புரியலையே நினைக்கலாம். நீங்கள் இப்போ ஒரு ஐயப்பாடு வரும். இதை ஏன் நம்ம அப்போ கூட உங்களுக்கு புரியுதோ புரியலையோ அது ஏன் சொல்கிறோன்னா, இப்போ சொல்லும்போது அந்த வார்த்தை போய் செவி கேட்டுக்குதா இல்லையா? இது போய் விதை ஊன்றி அது 5 வருடமாகலாம், 10 வருடமாகலாம். அந்த 10 வருடம் கிட்ட நீங்களும் ஒரு சிவஞானத்தை அடையக்கூடிய பெரிய பாக்கியம் வந்து ஒன்று சேரும். இப்போது அந்த விதை போற்று அது செவியில் விழுந்தால் அது விதை ஊன்றியதுக்காக அர்த்தம். அது ஊன்றி அதை முளைத்து வரும்போது தங்களுக்குள்ள அந்த சிவஞானம் வளர ஆரம்பிக்கும். அப்போ நான் என்பது என்று ஒழிந்து அவர்கள் தன்னிலையற்று இருக்கின்றார்களோ அன்று அவர்கள் சிவமாக கருதப்படுகிறார்கள். அப்போது அவங்க சொல்லும் வார்த்தையெல்லாம் சிவம், அவர்கள் செயலெல்லாம் சிவம், அவர்கள் வாழ்த்தெல்லாம் சிவம், அவர்கள் கரம் சிவம், அவர்களோட செயல் சிவம், அவங்களோட உடம்பே சிவம். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட சிவமாகவே மாறுவார்கள். தன்னிலை மண் உயிர்கள் பெறுவதற்காக இறைவன் வழி செய்கிறான். பாருங்கள், இது இப்பேற்பட்ட கருணை இறைவனுக்கு தானே இருக்குது. இறைவனுக்கு ஒரே ஆசையா, தன்னை போல உயிர்கள் என்றும் இன்பமாக இருக்க வேண்டும். தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே வள்ளல ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவேன்னு செய்கிற. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை முதல்ல சிந்திக்கிறோமா, அவன் எங்கே போகிறான், இவன் எங்கே வரான், அவங்க சண்டை, அவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது, இவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது, இதே நம்மளுக்கு ஒரு ஜாலி. நம்ம பாருங்க, நம்ம உக்காந்தோன்னா நம்ம 2 பேர் உட்காரோம், நம்ம குடும்பத்தை பற்றியே பேச மாட்டோமா. அந்த குடும்பத்தில் என்ன நடக்குது, இந்த குடும்பத்தில் அவன் என்ன, நம்ம அதை ஓடி போயிட்டான்னு கேள்விப்பட்டேன், அதே பேசுவோம் நம்ம. அது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு. ஏன் நம்ம உட்காந்து ஆஹா நான் யார், என் உள்ளமார், நாணங்களார், என்னை யாரு தான் அறிவார், அப்படி நம்மள சிந்திக்கிறோமா. நம்மளுக்கு அந்த நம்ம கேள்வி கேட்கணும், நம்ம யார், நம்ம ஏன் இந்த வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனை சிறிதும் நினையாது தளர்வி எய்தி கிடப்பேனை என்னை பெரிதும் ஆட்கொண்டு என் பிறப்பறுத்த இணையிலே அனைத்தொழுகும் தொழுந்தில்லை அம்பலத்தை கண்டேன். அப்பேற்பட்ட என்னுடைய பிறப்பு அறுக்கும் இணையிலே யாருன்னா சொன்னா நம்ம சிவபெருமான் தானங்க. அப்பேற்பட்ட ஒப்பற்ற திருவடி, அந்த திருவடி அதை பற்றி கொள்ளுங்கள். அது எது அந்த இதெல்லாம் இப்போது உங்களுக்கு இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வகுப்புக்கு வர வர நிச்சயம் ஒரு நாள் அந்த சித்தாந்த சாத்திரத்தை உங்களை மெய் உணர்விலே உணர்த்துவான். ஏதோ படிப்பதினால் மட்டும் பயன் இல்லை. சைவ சித்தாந்தம் எவ்வளோ பேர் படித்த வகுப்பு இருக்கிறாங்க, அவர்களுக்கெல்லாம் அந்த ஞானம் எட்டுதா? இல்லை. படிப்பதினால் ஞானம் வருவது இல்லை, வந்தது போகும், வந்தால் போகும், பிறந்தா இறக்கும். ஞானம் என்பது வருவது அல்ல, நம்மளுக்கு உள்ளிருந்து வெளிப்படுதல்னு சொல்லலாம். வெளிப்படுது, வருவதுன்னு சொல்லக்கூடாது, வெளிப்படுது. அப்போ உள்ளுக்குள்ளே வெளிப்படுதுன்னா உள்ளே இருக்குது, வெளிப்படுதுன்னு அர்த்தம். அப்போ நல்லா சிந்திச்சு பார்த்துங்க. ஒரு நாள் அந்த இப்பட்ட நேற்று கூட சிவஞான போதம் என்கின்ற ஒரு நூலினை நான் சிந்தித்து கொண்டிருந்தேன். நிச்சயமாக அந்த நூலினை சிந்திக்க சிந்திக்க தனிமையிலே இந்த 8ஆம் நூற்பா அற்புதமாக ஒரு நூற்பா குருவோடைய இலக்கணத்தை கூறுகின்றது. அவ்வளோ ஒரு நுணுக்கமான கருத்துக்கள். நான் அதை படித்து கண்ணீர் மல்கி போனேன் அந்த வார்த்தைகளை எல்லாம் சிந்தித்து. ஆஹா, இந்த நூலினை நான் இப்படியெல்லாம் ஒரு இந்த சொத்து இருக்குது நினைத்து அந்த நூலிலிருந்து நான் வெளிவருவதற்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சு. அந்த நூலை விட்டு நான் இயல்பு நிலைக்கு வருவதற்கு
அப்படி எப்பேற்பட்ட அந்த நுணுக்க தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தியிருக்குன்னு பாருங்கள். அந்த நூலுக்கான வலிமை, அந்த நூலுக்கான வேத வார்த்தைகள் பாருங்கள். அந்த ஆன்மாவை சென்று அடிக்கிறது ஒவ்வொரு வார்த்தையும். அது எது? அந்த வலிமையான சொல் நம்ம ஆன்மாவை சென்று அடிக்கிறது. அந்த அடிக்கும் போது நம்மளுடைய வினை நடுங்கி போகுது. அந்த சிவ வார்த்தைகள் அதெல்லாம் நம்ம பெரிய புண்ணியம் செய்திருக்கணும். இந்த இப்போப்பட்ட தோத்திர நூல்களை நீங்கள் படிக்க ஒரு நாள் உங்களுக்கு நிச்சயமாக சிவஞான போதம் என்கிற உபதேசமெல்லாம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். தொடர்ந்து பயணம் செய்யும். விடாமல் வழிபாடு செய்து கொண்டே இருந்தோமானால் அவனே உள்ளின்று உணர்த்துவான். வேறு ஒன்றுமே வேணாமா, வேறு ஒன்றும் வேணாம். நீங்கள் இதுக்கு என்ன வழி? அவனை மட்டும் கும்பிடு, இதுதான் வழி. வேறு நீங்கள் எதுவும் போவேணா, வகுப்பு போவேணா, கிளாஸை சேரணும் ஐயா, ஒன்றும் வேணாம். ஏன்? உணர்வோருக்கு உணர்த்துவான். அவன் ஆசைப்பட்டால் கொடுக்காம இருக்க போகிறான். அவனுக்கு தெரியாதாங்க, பசி எடுத்த குழந்தைக்கு எப்போ பால் தான் தாய்க்கு தெரியாதா? அவனாக கொடுப்பான். எப்போ அந்த உயிர் பக்குவப்பட்டுச்சு. பழுத்த மரம் கல்லடி படுவது போலே பழுத்த ஆன்மாக்களை தேடி இறைவனே வருவான். அப்பேற்பட்ட நம்ம எல்லாம் நம்ம எதுவும் கவலைப்படணும். அவனே கும்பிட்டுக்கிட்டே இருந்தால் போதும். அது மட்டும்தான். அதுபோல சிவனப்பாவுடைய குடும்பத்தை போட்டோ எடுக்கிறேன்னா வாங்கி கொடுத்தேன். திருப்பி ஆச்சு இன்னொன்று விஷயம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்ட்டு வந்தேன். என்னம்மான்னு, இந்தா பாராச்சு எனக்கு இது வேணும், வேண்டாம்மா இப்போதைக்கு வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம். நான் வேண்டாம் வேணான்னு சொல்ல அவர் வீட்டில் வந்து இப்போ உட்காந்துருக்கிறாரு. சிவாயனம். அது போல் சிவாயனம், அது உண்மைதாம்மா. அதாவது நான் உண்மையிலே இப்போ இந்த நூல்கள்லாம் போக இப்போ வந்து அந்த தன்னை மீறின ஒரு பேச்சற்ற நிலை தான் நம்மளுக்கு உருவாகுது. ஏன்னா அது எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு ஆனந்தம் அந்த அதெல்லாம் இருக்குது. நான் உண்மையிலே இதெல்லாம் கூட ஏன் உங்ககிட்டனா, எனக்கு அங்கே கிடைக்கிற இன்பத்தை நான் உங்க கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இதுதான் உண்மை. இது ஏன் உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன்னா, ஆஹா நான் இதெல்லாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறேன், இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் இந்த வகுப்பே. உண்மையிலே நான் இந்த நூல்களை படிக்க என்னால் அதில் ஒரு பெரிய இன்பங்கள்லாம் இப்படி இருக்கிறதே. ஆஹா இந்த இன்பத்தை நம்ம விட்டு எதுவும் நான் காலையில் ஒரு ஆஃபீஸ்க்கு 7 மணிக்கெலாம் போகிறேன், தண்ணி அடிச்சுட்டு ஊந்துனுங்கிறான் காலையில் 7 மணிக்கு. அவள் பாருங்கள் உலகம் எப்படி போகுதுன்னே தெரில. தவறு செய்வது மனித இயல்பு, அது தப்பு, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அந்த தவறு என்று தெரிந்த உடனே அதை திரித்து கொள்வது தானே மனித இயல்பு. அதை திருத்தி கொள்ளணும். அதை திருத்தி வாழ்ந்தால்தான் அவர்கள் தான் ஒரு தேவநிலையை சென்று அடைவார்கள் அப்படின்னு சொல்லி அற்புதமாக சொல்கிறார் பாருங்கள் 3வது பாடலிலே. அப்படி 4வது பாடலே அதை சொல்கிறார். பொருந்தும் இப்பிறப்பு இறப்பு இவை நினையாது பொய்களே புகன்று போய் கருங்குழலினார் என்று சொன்னால், அந்த கருமை நிறை உடைய கூந்தலை உடையவர், கருங்குழலால் கண்களால் ஏறுண்டு கலங்கிய கிடப்பேனை திருந்து சேவடி சிலம்பாவை சிலம்பிட திருவோடு மகளாதே அருந்துணைவனாய் ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அறியேனே. அடுத்தது சொல்கிறார் 5வது பாடல்லே. மாடு அப்படின்னா செல்வம்னு பேர். மாடு அப்படின்னா செல்வம் அப்படின்னு பொருள். மாடும் சுற்றம்னா உறவினர்கள், மற்றும் உள்ள போகம்னா நம்ம அனுபவிக்கக்கூடிய எல்லா பொருளும் போகமும் மங்கைய தம்மோடும் கூடி அங்கு உள்ள குணங்களால் ஏறுண்டு குழாவிய திரிவேனை வீடு தந்து எந்தன் வெந்தொழில் வீட்டிட மென்மலர் கடல் காட்டி ஆடு வித்தெனது அகம்புகுந்த ஆண்டதொரு அற்புதம். வீடு தந்துன்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட இது திருவடி தான் வீடு. நம்ம எங்கே இந்த இடத்துல வீடு வாங்குறோன்னு ஃப்ளாட்டு 2-in-1 வாங்குறோன்னு இல்லை. வீடுனா இதே உள்ள திருவடி. நம்ம பல பேர் தெரியுமா, என்னடா வீடுன்றாரு. வீடுனா நம்ம அடுக்கு ஓட்டு வீடோ ஓலை வீடோ நம்ம இதை மாடி வீடோ கிடையாது. இறைவனோட திருவடி தான் வீடு பேரு. அப்பேற்பட்ட வீடு தந்து எந்தன் வெந்தொழில் வீட்டிட மென்மலர் கழலை காட்டி ஆடு வித்தெனது அகம்புகுந்து ஆண்டதோர் அற்புதம் அறியேனேன்னு சொல்கிறார். அற்புதம் அறியேனே. இப்பேற்பட்ட அற்புதமான இப்பேற்பட்ட நிலையெல்லாம் இந்த திருமுறை திருவாசகம் நம்மளுக்கு தருகின்றது.
இந்த நூலையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். நேராக போகிறோம். நம்ம பாருங்கள், இறைவனுடைய வழிபாட்டிலே இந்த நகைச்சுவையாக சிலவற்றை சொல்லி நான் இன்று நிறைவு செய்து கொள்கின்றேன். இப்போது நம்ம ஒரு கடைக்கெல்லாம் போகிறோம். அன்றைக்கி போயிட்டு ஒரு நாட்டு மருந்துகளில் நம்ம கேட்குறோம், அம்மா இந்த மாதிரி வந்து அபிஷேக பொருள் பிரதோஷம் நம்ம போகிறோமா இல்லையா, போய் கேட்குறோம், அம்மா நெய் கொடுங்க அப்படின்னு கேட்டால் உடனே அந்த அம்மா கேட்குது, சாப்பிட்றதுக்கா சாமிக்கான ஒரு கேள்வி கேட்குறாங்க. சாப்பிட்றதுக்கா ஐயா சாமிக்கான்றாங்க. சரி, இதுக்கு மட்டும் தான் இப்படி கேட்குறாங்க போல நினச்சி நான் அடுத்த கேள்வி கேட்டோம், தேனு கொடுங்கம்மான்னா அபிஷேக தேனான்னு கேட்குறாங்க. என்னடா இது? அப்போ அபிஷேக தேன் என்ன அர்த்தம்னு பார்த்தா, சாமிக்கு உரிய பொருளாக என்னன்னு எடுத்து பார்த்தா பிராண்டடாக இல்லை, மட்டமான பொருளாக கொடுக்குறாங்கம்மா. நம்ம என்ன பாருங்கள், அந்த நெய்யை வாங்கி சாமி நம்ம இது ஏன் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதை நம்ம என்ன பொருளாக நம்ம சாப்பிட்றது மட்டும் அக்மார்க்காக வாங்கணுமா பார்க்குறோமா? நம்ம நேராக போகிறோம், சாமிக்கு அபிஷேக பொருள் எண்ணெய் வாங்குகிறோம். எண்ணெய் வாங்குகிறோம், ஏதோ எண்ணெயெல்லாம் வாங்கி தேய்க்கிறோம். விளக்கு ஏற்றுற எண்ணெயை வாங்கி தேய்க்கிறோம். நம்ம கண்ணில் விட்டு தேய்ப்போமா நம்ம எண்ணெயை? நம்ம மேலே தேய்ச்சிப்போமா? விளக்கு ஏற்றுற எண்ணெய் தேய்க்கிறோமா? ஏன் நம்ம சாப்பாட்டை சாப்பிட்லாமா? நம்ம சாப்பிட்றோமா? எங்கன்னா நம்ம மட்டும் அக்மாருக்கு இதே நல்லெண்ணெயாக சாப்பிட்றோன்னு நினைக்கிறோமா இல்லையா? அப்போ ஒரு சுவாமிக்கு எதை தேய்க்கணும்னு சொன்னால் சுத்தமான பொருளிலே அபிஷேகம் செய்து பழகணும். அந்த அன்பு வரல பாருங்கள். நேராக கடைக்கு போகிறோம், ஏதோ வாங்கி சாமி செய்கிறோம். ஒரு சாமி நல்ல தூய்மையான எண்ணெயில் அபிஷேகம் செய்யணும். நல்ல எண்ணெய் போட்டு அபிஷேகம் செய்யணும். சந்தனம் மட்டமான சந்தனமாக வாங்குகிறோம். அந்த சந்தனத்திலே பாருங்கள் பல குவாலிட்டி வந்திருக்குது. அப்படியே ஒரு நாள் பாருங்கள், தொடர்ந்து இந்த சந்தனம் வைத்தேன். இப்போ நான் வைக்கிற சந்தனம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினல் சந்தனம் வாங்கி வச்சுருங்க. அது ஒரு 4 கிலோவே 250 ரூபா 300 விற்கிது அந்த சந்தனம். அப்போ அந்த சந்தனம் வாங்கிட்டு வந்து ஒரிஜினல் வைக்க அந்த பழைய சந்தனம் நான் போய் விற்பேன். அந்த பில்லை சந்தனம் மாதிரி வருது, அதை வச்சாலே பாருங்கள் மஞ்சா மறிக்குது, அது அப்படியே எரியுது. அந்த சந்தனத்தை சாமி வைக்கும். அப்படியே அதை கரைக்கும் போதே பாருங்கள் இந்த கலர் கோலமாவு மாதிரி வருது அந்த மஞ்சள் அந்த சந்தனம். அதே போல் அந்த குங்குமமும் பாருங்கள், எல்லாமே அந்த கலப்பட பொருள்களை நாட்டு மருந்துகளில் தூய்மையான பொருளும் விற்கிறாங்க. நீங்கள் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. 2 குவாலிட்டியில் பொருள் இருக்குது, நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் நல்ல பொருளாக கேட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல பொருளாக கொடுக்குறாங்க. சுவாமிக்கு எவருங்க அபிஷேக பொருள்னால் அவங்களே ஒரு அபிஷேக செட்டு கட்டி வச்சுக்கிறாங்க. அதை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அன்பிராண்டடாக இருக்குது. ஒரு விபூதி இந்த பிரதோஷம் யூஸ் பண்ண சுவாமிக்கு அப்படியே அதை கரைக்கும் போது பார்த்திங்கன்னா அதை எடுத்து சுவாமிக்கு வைக்கிறோம், அரிசி மாவு மாதிரியே இருக்குது, ப்ளீச்சிங் பவுடர் மாதிரி இருக்குமா அந்த விபூதி. அது குழன்னு வருது. இதுவா விபூதி பாருங்கள். அப்போ ஏதேதோ நம்ம சுவாமிக்கு ஏதோ கடமைக்குன்னு பூஜை செய்யலாமா? நல்லா அந்த நல்ல தூய்மையான பொருளாக நல்ல பொருளாக பார்த்து சுவாமிக்கு செய்யணும்னு சொல்கிறேன். ஒரு பழங்களை வாங்கினா கூட நல்ல பழங்களாக வாங்கி அதை அன்பாக அரிஞ்சு நான் வாழும் கூட தவிர ஈமைக்கெல்லாம் அதிகம் அதை நல்லா அழகாக அதை கழுவி எடுத்து சுத்தமாக செய்யணும். அதில் அன்பு மீது வரணும். சுத்தம் மட்டும் இருக்கிறதுக்குடா அந்த அன்பு. பஞ்சாமிர்தத்தில் எல்லாம் போடுறோம், வாழைப்பழம் போடுறோம், மாம்பழம் போடுவோம், ஆப்பிள் போடுவோம், தேன் ஊற்றுறோம், நெய் ஊற்றுறோம், எல்லாம் பஞ்சாமிரத்தில் போடுறோமே. ஒன்று மட்டும் போடுறதில்லை. எதை போடுறதில்ல? அன்புன்ற ஒன்றை போடுறது. சுவாமி சொல்கிறாரு, எப்போ எனக்கு எந்த பழமும் வேணாம், அன்பை மட்டும் கொடு, அது மட்டும் போதும். நம்ம எல்லாம் போடுறோம், இது போல அன்பு போல. அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது 6 அறிகிறார். அதுதான முக்கியம்பா. அன்பும் அறனும் உடைத்தாய் நில்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அப்போ அன்பு தானங்க முக்கியம். அந்த பூஜையில் எது முக்கியம்னு நம்ம சிந்திக்க சொன்னால் அன்பு அன்பு என்கின்ற ஒன்று முக்கியம். அப்போது நம்ம ஒரு கடைக்கு போகிறோமா, அப்போ அந்த பொருள்கள் எப்படி வாங்கணும்? அன்போடு வாங்கணும். அந்த மலர் வாங்குறோமா, அந்த மலரை பார்த்துட்டு ஆஹா சுவாமிக்கு சென்று சேர போதே, அந்த மலர் மீது ஒரு அன்பு. அந்த பொருள் வாங்கும் போது பார்த்து வாங்கணும் சுவாமிக்கு. அந்த பொருளை ஒரு பழம் பாருங்கள், பஞ்சாமிர்தத்துக்குன்னே சில பேர் சொல்லுவோம், காய்கறி கடைக்கு போவோம். ஆமாம் இருக்குது ஐயா, இந்த மாதிரி பஞ்சாமிர்தம் போடுறதுன்னு வச்சிங்க, அவன் அப்படியே முச்சி நெசுங்கி வாழைப்பழம் இருக்கும், அதை கட் பண்ணி கொடுப்பான். நம்ம வாங்கின்னு வந்து அதை உச்சி பஞ்சாமிர்தத்துக்கு தானே அதை கட் பண்ணி போகுது. சுவாமி பாப்பார், அவர் இதெல்லாம் போகணுன்னு அந்த ஆள் எதுங்க அதுக்காக உட்காந்து இருக்கிறாரு? இல்லை இந்த பஞ்சாமிர்தம் வெயிட் பண்ண இருக்கிறாரா? அன்பு அந்த தூய்மையான பழத்திலே
அந்த அன்போடு 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 செய்யணும். ஒரு பூ வச்சா கூட அன்போடு செய்யணும். அன்பு தான் முக்கியமானது சிவ வழிபாட்டிலே. அன்பு. அந்த ஒவ்வொரு பொருளும் என்ன பண்ணணும், பார்த்து பார்த்து சுவாமிக்கு வாங்கணும். இது என்னோட சிறிய தகப்பனார் அப்படி செய்வார். நான் அவரோட பூஜை செய்யும் போது அந்த அன்போடு நான் பார்ப்பேன். அந்த ஒரு பொருளையும் அன்போடு எடுப்பார். அந்த பூஜை தானே இறைவன் ஏற்பான். அன்பில்லாத பூஜை சுவாமி ஏற்பானா? அதுபோல் அந்த அன்போடு அந்த பொருட்களை வாங்கணும். கடைக்கு போனால் அதெல்லாம் நான் வேடிக்கையாக இருக்குது அந்த கடைங்களில். அவள் பாருங்கள், ஏன் சாமிக்கு செய்து ஏதோ தேவையில்லாத ஒரு விஷயம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஏதோ தேவையில்லாத ஒன்று பண்ணுறோம் அப்படி அன்றைக்கி. அதே போல் இன்னும் நம்ம அடியார்கள் பண்ணக்கூடிய பெரிய தவறு ஒன்று இருக்குது. ஒரு ஆலயத்துக்கு போகிறோன்னு சொன்னால் சிவலிங்க திருமேனி நம்ம தொட்டு வழிபாடு செய்வதற்கு உரித்தான ஒரு கோயில் வச்சுப்போம். இப்போ சில கோயிலெலாம் பாருங்க சுற்றி சுவர் இருக்காதுமா, அப்போ சிவலிங்கம் மட்டும் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த கோவிலெல்லாம் நம்ம சென்று வழிபாடு செய்வதற்கு பெரிய புண்ணியம் செய்திருக்கணும். பெரிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிக்கிறா இல்லையா? அப்போ அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி நல்ல முறையிலே செய்ய வேண்டியமே ஒழிய அங்கே அசுத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது. நம்ம என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம கோயிலே நம்ம இங்கே போகிற நம்ம நல்லம்பாக்க கோயிலே பார்த்தோன்னு சொன்னால் அங்கே நமக்கு பூஜைக்கு பிரதோஷத்துக்கு போகிறோம். அங்கே மேலே சுவாமி மேலே போகணுன்னா அடியார்கள் புரிஞ்சிக்கணும். நேராக போகிறாங்க, மஞ்சள் தூளை கட் பண்ணி சாமி மேலே கொட்டுறாங்க. அது என்ன புற்றாது, அறிவிலி செயலாக செய்கிறார்கள். அப்போ சுவாமி எப்படி லிங்க திருமேனியும் அசுத்தம் செய்யக்கூடாது. சாமி மேலே மஞ்சள் கொட்டுவதும் குங்குமம் கொட்டுவதும் அரிசி மாவு எடுத்துகிட்டு வந்து அரிசி மாவை கொட்டுவதும் விபூதியை கொட்டுவதும் பக்தி என்ற பேரிலே நம்ம பல விஷயங்களை அறிவின்மையாக செய்கின்றோம். கோவிலை தூய்மையாக வைத்து நம்ம அப்பர் பெருமான் உணர்த்தியது என்ன? கோவில் தூய்மை. எதுக்கு உழவார பணி செய்யணும்? வத்தி கூச்சில் கிழிக்கணும். அப்படியே போகிறான், உன்னோட அடியார் மெச்சிட்டு ஆன்னு குடிக்கிறார். அதான் நம்ம ஆளுங்க பாருங்க, நேராக போய் நேரம் சிவாய நம சிவாய நம கூட்டத்தில் போய் நந்தி சுற்றி வருவாங்க. சிவாய நம போய் நேரம் இவன் பார்த்தா திடீர்னு பாருமா இங்கே கற்பூரம் ஏற்றாதீர்னு போட்டிருக்கோம். அங்கே தான் ஏற்றும். அங்கே கற்பூரத்தை வச்சுட்டு அது நம்ம ஆளை பாருங்கள், கற்பூரத்தை மட்டும் பிரித்து வச்சு ஏற்றினா கூட பரவாயில்ல. இவன் போராச்சிட்டு அந்த கவரோடவே ஏற்றிட்டு போயிடுவாங்க, மைக்கா கவர். அந்த பாலிஸ்டர் கவர் உருகி இன்னொரு அடியார் வருவார், இவர் சிவாய நம்ம தொட்டு கும்பிட்டு போயிடுவான். பின்னாடி ஒரு அடியார் சிவாய நம்ம தொடுவார், அந்த வழியில் துடிப்பார். இப்போ அந்த கற்பூரம் எத்தனை புண்ணியம் வந்து சேருமா, ஒரு அடியாரை சுட்ட பாகம் வந்து சேருமா? சுவாமி பாருங்க என்ன கழிஞ்சு போச்சாங்க. கற்பூரம் எத்தனை புண்ணியம், அடியார் சுட்ட பாவம் வந்து ரெண்டும் கழிஞ்சு போச்சு. இவன் என்ன 10 வருஷமாக பிரதோஷ பூஜை அட்டன் பண்ணால் கூட இவன் கணக்கில் ஒரு இதுவும் இருக்காது, எந்த ஒரு புண்ணியமும் சேர்ந்துருக்க போகிறதில்ல. ஏன்னு சொன்னால் வழிபாட்டு என்கின்ற பேரிலே இவன் செய்வதெல்லாம் என்னன்னு சொன்னால் இது அசுத்தங்களை செய்து நம்ம வழிபாட்டிற்கு என்ன செய்கின்றோம், நம்ம ஒரு தூய்மையான வழிபாடு செய்வோம், ஒரு முழு அன்போடு செய்வதில்லை. ஏதோ நம்ம பூஜை செய்கின்றோம், ஏதோ நம்ம கோயிலுக்கு போகிறோம், நம்ம இருக்கக்கூடாது. அது நம்மள நல்லா சிந்தித்து செயல்படணும். அப்போ ஒரு ஆலயங்களுக்கு போகிறோமா அங்கே தூய்மையாக வச்சுக்க பார்த்துக்கணும். அங்கே விளக்கு ஏற்றுறது அந்த கையை எடுத்து செவுத்தில் தடவக்கூடாது. அது நம்ம ஆளுங்களாம் பாருங்கள், துர்கை அம்மன் கோயிலில் போய் அம்பாளுக்கு விளக்கு ஏற்றுறோம். செவ்வாய்க்கிழமையில் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் விளக்கு ஏற்றும். அப்போ விளக்கு ஏற்றும்போது என்ன செய்யணும், அழகாக அந்த எலுமிச்சை பழத்தை அறிந்து அந்த சாரை இந்த செடியிலே எங்கன்னா பிழிந்து விடணும். சில பேர் என்ன பண்ணுறான், அது எவனா கண்டுபிடிச்சான், அந்த எலுமிச்சை பழத்தை பூஞ்சத்துமே அம்பாள் காலிலே ஊற்றுறான். அப்போ இங்கே பாருங்க, இது ஏதோ இவனாவே கற்பனை செய்து கொள்கின்றான். அது எலுமிச்சை பழத்தை விளக்கு போடுறது அதை விட வருங்க, நம்ம இதை கூட எடுத்துக்கலாம். இப்போ காலபைரவர் கோயிலில் பாருங்கள், மாங்காயிலேருந்து தேங்காய் வரைக்கும் விளக்கு ஏற்றுறாங்க. எல்லாத்துலேயும் விளக்கு ஏற்றுறான். எதுக்கு ஏற்றுறான்னு தெரியல. எதுக்கு ஏற்றுற அவரை கூப்பிட்டு கேளு, எதுக்குமா விளக்கு ஏற்றுறீங்க? இல்லக விளக்கது இருள் கேடு. இல்லகத்தில் ஏற்றக்கூடிய விளக்கு இருளை கெடுக்கும். சொல்லக விளக்கது ஜோதி உள்ள தீனால் சுட்டப்புண் உள்ளாரும். சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது. பல்லக விளக்கது பலரும் காண்பது. அப்படி ஒரு பெரிய விளக்கு தான் எல்லாரும் பலரும் காணக்கூடியது பல்லக விளக்கு. அப்பப்பட்ட நல்ல அக விளக்கது நமச்சிவாயவேன்னு சொல்கின்றது. எப்படி ஒரு வீட்டிலே ஏற்றக்கூடிய ஒரு விளக்கு அங்கே இருக்கக்கூடிய இருளை நீக்குகின்றதோ
அதுபோல நம்ம அகத்திலே ஏற்றக்கூடிய விளக்கு எதுன்னு சொன்னால் நமச்சிவாயம். அந்த விளக்கு நம்ம அக இருளை நீக்கும்னு அற்புதமாக நாவுக்கரசர் பெருமான் நமச்சிவாய பதிகத்திலே குறிப்பிடுகிறார். அவங்க ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்ற வார்த்தையை மட்டும் வைத்தால் போதாது. அங்கே போனாலும் கோயிலை தூய்மையாக வைத்தல் வேண்டும். அங்கே போகிறது வெட்டி குச்சி அங்கேயே போடக்கூடாது. அதுக்குன்னு ஒரு கவரை வைத்து அதில் போடணும். சாப்பிட்டு அங்கேயே இலை போடக்கூடாது. தூக்கின்னு போய் ஒரு குப்பை தொட்டியிலே போடணும். காலணிகளை இங்கே விடாதே, அங்கே தான் விடுவோம். இங்கே விடுங்கள், அங்கே விட மாட்டோம். நம்ம ஆளுங்க எதை செய்தாலும் முரண்பாடாகவே செய்வார்கள். அதை பழகி போச்சு நமக்கு. அதனால் ஒரு கோயிலுக்கு போனால் அசுத்தம் செய்யாது இருங்கள். நீங்கள் வழிபாடு செய்யாவினும் கூட சரி, அந்த ஆலயத்தை தூய்மையாக நாம் பாதுகாத்தல் வேண்டும். அசுத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது. நாம் இதை பக்தின்னு செய்கிறோம் சொல்லி நம்ம அந்த பக்தி செய்யல மேலும் மேலும் சிவ பாவங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்போது அதெல்லாம் இது அபத்தமான காரியங்களை நம்ம செய்து விடுகிறோம் பக்தி என்ற பேரில். அப்போ இறைவனை தொட்டு ஏன்னா தொட்டுறதுக்கான சூழ்நிலை இருந்தால் தொட்டு வழிபாடு தவறு கிடையாது. எல்லா இந்த 84,000 யோனி பேதங்களும் சிவபெருமானை தொட்டு வழிபாடு செய்ய உரித்தன. எதுவும் தொடக்கூடாதுன்றது கிடையாது. ஆனால் அது மேலே கொட்டி, அதனால தான் சிவாச்சாரியர்களும் நம்மளுடைய குருமார்களும் கோயிலில் நம்மளுடைய சிவாச்சாரியர்களும் கோவப்படுறாங்க. ஆனால் அவங்க கிட்ட சேர்க்க மாட்டாங்க. அவங்க மேலே தவறே கிடையாது தான். அப்போது ஏன்னா நம்ம அப்படிலாம் நம்ம மக்கள் செய்து விடுகிறார்கள். அந்த ஒரு கோயிலை தூய்மையாக வச்சு இதெல்லாம் புரிந்து நம்ம அப்படிப்பட்ட இறைவனை வழிபாடு செய்து கொண்டே இருங்கள். நம்ம ஆலயத்துக்கு போனால் அந்த இடத்த தூய்மையாக வச்சுங்க. அதே போல் ஒரு ஆலயத்துக்கு போனோமா அங்கே நம்ம அந்த வேத மந்திரங்கள் ஒலிக்கும் போதும் அப்படிப்பட்ட தமிழ் வேதங்கள் ஒலிக்கும் போதும் நம்ம பேசக்கூடாது. அதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும். அதெல்லாம் நம்ம அடியார்கள் தான் நம்ம தான் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். ஆலயங்களை ரொம்ப கத்துறோம். ஆலயங்களை கட்டக்கூடாது. உட்காந்து பொறுமையாக புக்கெல்லாம் படிக்கணும். அப்பேற்பட்ட அற்புதமான திருவாசக திருமுறையெல்லாம் ஓதிக்கொண்டே இருங்கள். நாள்தோறும் இந்த பெற்ற திருமுறைகளை படித்து கொண்டே இருங்கள். இப்பட்ட படிக்க நமக்கு எப்படி தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணைத்து ஊறும் அறிவுன்னு சொல்கிறாரோ, அதுபோல் இந்த நூல்களையெல்லாம் படிக்க நமக்கு எல்லாம் பெரிய ஒரு இறைவன் தான் சொல்கிறார். அந்த இறுதி பாடலில் சொல்கிறார் பாருங்கள், செரியும் இப்பிறப்பு இறப்பு இவை நினையாது செறி குழலார் செய்யும் கிரியும் கீழ்மையும் கெண்டையும் கண்களும் முன்னியே கிடப்பேனே. அப்படியோட பெண்களுடைய அந்த மயக்கத்திலே நான் உழன்றிருக்கக்கூடிய என்னை இறைவன் எம்பிரான் எல்லை இல்லாத தன் இணைமலர் இணையை காட்டினான் திருப்பெருந்துறையிலே. அப்படிப்பட்ட இணைமலர் இணைக்கடல்கள் என்னை காட்டி அறிவு தந்துன்னு சொல்கின்றார் பாருங்க. அதுதானே முக்கியம். அப்படிப்பட்ட அறிவு எது? அவனை அறிவது தான் அறிவு. அவனை அறியாத ஒரு எதுவுமே என்னது? அறிவு அல்ல. அப்போ அவனை அறிவது தான் அறிவு என்பதை நாம் இங்கு நிறைவாக சொல்லி, அறிவு தந்தென்னை ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனேன் என்று சொல்லி இந்த பதிகத்தை இன்றுடன் நிறைவு செய்வோம். நாம் மீண்டும் நாளை திருவாசகத்திலே இன்னொரு பதிகத்தை நினைக்க சிந்திக்க திருவருள் கூட்ட வேண்டும் என்று சொல்லி இறைவனுடைய பொன்னா திருவடிகளுக்கு விண்ணப்பம் வைத்து, ஏனென்று சொன்னால் நம்ம பாருங்கள், நம்ம வகுப்பு 1000 கோடி மாயா சக்திகள் வேறு தன் மாயைகள் தொடங்கிற மாதிரி நம்ம அதெல்லாம் பாருங்கள் தவறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம சூழ்நிலை அப்படி. அப்போ அதெல்லாம் தாண்டி கூட அவன் அப்பப்போ நேரம் கிடைக்கும் போதாச்சும் நினைக்கணும்ல. நமக்கு எப்படி இதை விடுத்து அவன் நினைக்கக்கூடிய பக்குவம் நமக்கு இல்லை. அதனால் இருக்கும் நேரத்திலாவது அவன் வழிபாடு செய்வோம் என்கின்ற ஒப்பற்ற ஒரு நோக்கத்தை வைத்து நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம். ஆதாரமாகவே மாணிக்க வாசக பாதார விந்தங்கள் பணிகுவாம் அருள்குருநாதர் மாணிக்க வாசகர் மலரடிகள் அருட்பெரும் ஜோதி. வாழ்க அடியார் திருக்கூட்டம். வாழ்க.